ஆத்ம ஆன்மீக அன்பர்களுக்கு எனது அன்பான வணக்கங்கள். ஏப்ரல் 29ஆம் தேதி குரு பெயர்ச்சி சிம்ம ராசிக்கு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க. குரு பெயர்ச்சியால் இனி வரக்கூடிய காலங்கள் உங்களுக்கு சிறப்பான காலமாக இருக்குதுங்க. இவ்வளவு நாள் 10ஆம் வீட்டில் இருந்த குரு இப்பொழுது 11ஆம் வீட்டிற்கு வர்றது ரொம்ப சிறப்புங்க. 10ஆம் வீட்டில் இருந்து நீங்கள் அனுபவித்த கஷ்டங்கள் கொஞ்சம் நெஞ்சம் கிடையாது. ஏன்னா குருவோட பலன் 10ஆம் வீட்டில் இருக்கும் பொழுது சரியான அமைப்பு ஏற்படாது. பணம் விரயம் ஏற்பட்டிருக்கலாம், உறவினர்களிடம் மனக்கசப்பு ஏற்பட்டிருக்கலாம், பிரச்சனைகளை அதிகமாக தூண்டி விட்டுருக்கலாம், தனிமைப்படுத்தப்பட்டிருப்பீங்க. ஏன்னா உங்கள் கூட இருக்கிறவங்க உங்களுக்கு பிரச்சனையை கொடுக்கும் பொழுது நீங்களே உங்களை தனிமைப்படுத்திகிட்டு இருப்பீங்க, இல்லையா மற்றவங்களால நீங்கள் தனிமைப்படுத்தப்பட்டிருப்பீங்க. உங்களை ஒதுக்கி வைக்கிற மாதிரி விஷயங்களை நிறைய செய்திருப்பாங்க. இதில் நீங்கள் மன உளைச்சலை அது சொல்ல முடியாத அளவுக்கு நிறைய கவலை வரைக்கும்லாம் போயிருப்பீங்க. ரொம்ப மன அழுத்தம் ஏற்பட்டிருக்கலாம். ஆனால் இனி வரக்கூடிய காலங்கள் சிறப்பான காலமாக இருக்குதுங்க. உங்கள் தோழியாக இருந்து என்னால் முடிந்த சிறிய உதவியாக இனி வரக்கூடிய காலங்களில் எப்படி இருக்குது, எதை மாதிரி கிரக நிலவரம் மாறுதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் எளிய பரிகாரத்தின் வழியாக சொல்கிறேங்க. குரு பகவான் 10ஆம் வீட்டிலிருந்து 11ஆவது வீட்டுக்கு வர்றது உங்களுக்கு சிறப்பான பலனை கொடுக்க போகிறாருங்க. லாபஸ்தானம் 11ஆவது இடம்ன்றது லாபஸ்தானம். எந்த செயல் செய்தாலும் நீங்கள் லாபம் அடையலாம், வெற்றி பெறலாம். ஆனால் நீங்கள் அதை செய்யறது எப்படி செய்யறது மட்டும் ஜாக்கிரதையாக செய்யணும். உங்களோட முயற்சியை நீங்களாக தாங்க செய்யணும். மற்றவங்க சொல்லி அதில் நீங்கள் முயற்சி பண்ணி செய்தீங்கன்னா கண்டிப்பாக தோற்றுடுவீங்க. எந்த ஒரு செயல் செய்கிறதாக இருந்தாலும் உங்களோட செயல்பாட்டில் நீங்கள் செஞ்சால் மட்டும்தாங்க வெற்றி அடைய முடியும். 11ஆவது இடத்துக்கு குரு பகவான் வர்றது உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்குறாருங்க, சந்தோஷமான பலனை கொடுக்குறாரு. இதனால் நீங்கள் வெற்றி வாய்ப்பு அதிகமாக இருக்குது. பொருளாதார மாற்றம் ஏற்படும். இவ்வளவு நாள் கடந்து வந்த பாதைகள்லேருந்து மாற்றம் வருதுங்க. இவ்வளோ நாள் பிரச்சனை, பண இழப்பு, பொருள் இழப்பு, அதிகப்படியான மனக்காயங்கள், கசப்புகள் எல்லாத்தையும் சந்திச்சுட்டு தான் வந்திருக்கிறீங்க. எந்த காரியம் செய்ய போனாலும் தடை ஏற்பட்டிருக்கும். காரியம் உங்களுக்கு கைகூடியே இருக்காது. ஏதாவது ஒரு நல்லது செய்திட மாட்டோமா, ஏதாவது ஒரு வெற்றி அடைஞ்சிட மாட்டோமான்னு தவிச்சு போயிருப்பீங்க. ஆனால் உங்களுக்கு அதற்கான வாய்ப்புகளே இல்லாமல் போயிருக்கும். பாதி வரைக்கும் கூட நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும். செஞ்சிருவோம் நீங்கள் செஞ்சிட்டே இருப்பீங்க. ஆனால் அதுக்கு மேலே ஒன்றும் செய்ய முடியாமல் போயிருக்கும். அப்படியே செய்தாலும் அது தோல்வியில் முடிஞ்சிருக்கும். இது இன்னும் உங்களை பலகீனதாங்க படுத்திருக்கு. ஆனால் இனி வரக்கூடிய காலங்கள் சிறப்பான காலமாக இருக்கிறதுனால பலகீனம்லாம் ஆக மாட்டீங்க, தோல்வியெல்லாம் அடைய மாட்டீங்க. வெற்றி உங்களுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. பல சோதனைகளை சந்திச்சிருப்பீங்க, கொஞ்சம் நஞ்சம் கிடையாது. அவ்வளவு சோதனையும் இப்போ உங்களுக்கு பக்குவத்தை ஏற்படுத்தியிருக்கும். அதே போல் உடல் ரீதியான பிரச்சனைகளும் அதிகமாக வந்திருக்கும். திடீர்னு நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும், பார்த்தா இங்கே வலிக்குது, அங்கே வலிக்குது, தலை வலிக்குது, அப்படியே ஒரு மாதிரி ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டே இருக்கிற மாதிரியே தான் இருந்திருக்கும். மருத்துவமனையில் நீங்கள் அடிக்கடிக்கு போயிட்டு பார்க்குற நிலமையில தான் இருந்திருக்கும். இல்லையா அந்த வலியோடையே வாழ்ந்துட்டுருக்கிற மாதிரி ஒரு வாழ்க்கை தான் இவ்வளோ நாள் இருந்திருக்கும். ஆனால் இனி வரக்கூடிய காலங்கள் உங்களுக்கு நல்லா தாங்க இருக்குது. உடல் ரீதியான பிரச்சனையும் சரியாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. கவலைப்பட தேவையில்லை. மனசு மட்டும் கொஞ்சம் தெளிவாக வச்சுக்கிட்டிங்கனாலே போதுங்க. மனக்கவலைகள் தீர்றதுக்கான நேரம் இது. ஆனால் கடந்து வந்த பாதை எப்படி இருக்குது, கஷ்டமாக இருக்கிறதுனால இப்போ மனசில் அதே பாரத்தோடு தான் இருந்துகிட்ருக்கீங்க. ஆனால் ஏப்ரல் 29க்கு பிறகு குரு பெயர்ச்சியிலேருந்து பாருங்கள், உங்களுக்கு மனபாரமே இல்லாமல் அப்படியே வெயிட்லெஸ்ஸாக இருப்பீங்க. அப்படியே எளிமையாக இருக்கிற மாதிரி இருக்கும். எந்தவித கவலையும் இல்லாத மாதிரி இருக்கும். தன்னால் அது நடக்கும். நீங்கள் எந்தவித முயற்சியும் பண்ண வேணாம். உங்களுக்கு மனசு தெளிவாகிறத மட்டும் பாருங்கள். அதே போல் தேவையில்லாத குழப்பத்தை ஏற்படுத்தி விட்டுருப்பாங்க. நண்பர்கள் சைடாக இருக்கட்டும், உறவினர்கள் சைடாக இருக்கட்டும், ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு எப்படியோ ஒரு மனக்குழப்பம் இருந்துக்கிட்டே இருந்திருக்கும். இப்போ அப்படி கிடையாதுங்க. எதிரிகளோட ஆட்டம் குறையறதுக்கான நேரம் வந்துருச்சு. குரு பகவான் நல்ல இடத்துக்கு வரும்பொழுது நல்லவர்களை உங்களுடன் சேர்க்கறதுக்கு தான் பார்ப்பாரேக்கோசரம். இனி அந்த மாதிரி ஒரு எதிர்மறை எண்ணம் உடையவங்களை, எதிரிகளை உங்கள் பக்கத்தில் வச்சுக்க மாட்டாங்க. ஆட்டோமேட்டிக்காக அவங்க விலகி போயிடுவாங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கான நல்லவர்கள் உங்களிடம் பேசுவதற்கு, பழகுவதற்கு, சேர்ந்து செயல்படுவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக கிடைக்குங்க. நீங்கள் அதை ஜாக்கிரதையாக பயன்படுத்திக்கிறது உங்கள் கையில் தான் இருக்குது. வந்த உடனே எல்லாரும் ஏற்றுக்காதீங்க. முடிஞ்ச வரைக்கும் யார் எப்படி என்ன ஏதுன்னு யோசிங்க. நல்லவர்களாக இருந்தால் கெட்டியமாக பிடிச்சிக்கோங்க.
அவங்க வழியாக நீங்கள் போனீங்கன்னா நிச்சயமாக அவங்க உங்களுக்கு நல்லதை செய்துட்டு அவங்க அதற்கான எதிர்பார்ப்புகள் கூட இல்லாமல் அமைதியாக விலகிடுவாங்க. இதனால் உங்களுக்கு எந்த பிரச்சனைகளும் இருக்காது. அதே போல் குரு பகவான் இப்போ என்ன செய்ய போகிறார் தெரியுங்களா? யாரெல்லாம் இவ்வளவு நாள் உங்களுக்கு பிரச்சனை கொடுத்தாங்க, யாரெல்லாம் உங்களை வந்து எதிரியாக செயல்பட்டாருங்கன்னு சொல்லிட்டு இப்போ எளிய முறையில் நீங்கள் கண்டுபிடிச்சிடுங்க. அழகாக காட்டி கொடுத்துருவாருங்க குரு பகவான். என்னென்ன பிரச்சனை யார் யாரால் வந்துச்சுன்னு சொல்லிட்டு 10ஆம் இடத்துல குரு இருக்கும் பொழுது எவ்வளோ அவஸ்தைப்பட்டிருப்பீங்க. கொஞ்சம் நஞ்சு அவஸ்தையப்பட்டிருப்பீங்க. எத்தனை பேர் உங்களுக்கு வந்து அப்படியே ஊசி குத்துற மாதிரி குத்திருப்பாங்கல்ல, அவங்களெல்லாம் ஈஸியாக இப்போ கண்டுபிடிச்சிருவீங்க. அவங்களெல்லாம் எங்கே வைக்கணுமோ அங்கே வச்சுருங்க. வா வா வா, நீ தானே இவ்வளோ நாள் எனக்கு பண்ண அப்படின்ற மாதிரி கூட உங்களுக்கு தோணும். கோபம் வர ஆரம்பிக்கும். இவங்கெல்லாம் என்னை இப்படி பண்ணிட்டாங்களே, இவங்க இப்படி பண்ணுவாங்களான்னு நான் நினச்சி கூட பார்க்கலையேன்ற மாதிரி தான் உங்களுக்கு தோணும். ஆனால் அவங்க யாருன்ற சுயரூபத்தை குரு பகவான் காட்டி கொடுக்கும் பொழுது உங்களுக்கு வெளிச்சம் அதிகமாகிடும். தீயவர்கள் வெளியே போயிட்டாலே நல்லவர்களோட உறவு உங்களுக்கு சீக்கிரமாக கிடைக்க போகுதுன்னு அர்த்தம். அதே போல் குரு பகவான் உங்களுக்கு நல்ல இடத்துல வர்றது உங்களுக்கு வாய்ப்புகளை அள்ளி கொடுப்பாருங்க. நிறைய வாய்ப்புகள் அள்ளி கொடுப்பார். ஆனால் அதை நிதானமாக பொறுமையாக அந்த வாய்ப்புகளை நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. செயல்பாடுகளை தெளிவாக செயல்படுங்க. எடுத்தன் கவுத்தன் எந்த விஷயத்துலையும் இறங்காதீங்க. அது உங்களுக்கானதா, அது சரியாக இருக்கா அப்படின்ட்டு ஒவ்வொரு கடகராசிக்காரர்களும் சிந்தித்து செயல்பட்டீங்கன்னா மாற்றம் ஏற்படும், முன்னேற்றம் இருக்கும். வாழ்க்கையில் ஒரு தெளிவு கிடைக்கும். தலை நிமிர்ந்து நிற்கிறதுக்கான வாய்ப்புகளை குரு பகவான் உங்களுக்கு கொடுக்கும் பொழுது சந்தோஷம் ஏற்படுங்க. மனசில் கவலை போயிட்டு சந்தோஷம் வந்துட்டாலே போதும். உங்கள் முகத்தில் ஒரு பொலிவு ஏற்படும், மன மகிழ்ச்சி ஏற்படும். கூட இருக்கிறவங்க கிட்ட நல்லபடியாக பேசுவீங்க. குடும்பத்தாரிடம் இவ்வளவு நாள் கடுகடுன்னு இருந்திருப்பீங்க. தொட்டதுக்கெல்லாம் கோவம் வந்திருக்கும், எரிச்சல் அடைஞ்சிருப்பீங்க. ஏன்னா நடந்த பிரச்சனை அப்படிப்பட்ட பிரச்சனை இல்லையா? நீங்களும் மனுஷங்க தானே, அதை உணர்ந்து தானே ஆகணும். அந்த கோபத்தை எங்கே காட்டுறது? குடும்பத்துக்கிட்ட தான் காமிச்சிருப்பீங்க. இப்போ உங்களுக்கு மனசில் சந்தோஷம் வரும்பொழுது நீங்கள் குடும்பத்துக்கிட்ட சந்தோஷத்தை காமிக்கிற காலம் வந்துருச்சுங்க. உங்களை அவங்க புரிஞ்சுக்குவாங்க, உங்களுக்கு பக்க பலமாக இருப்பாங்க. 11ஆம் இடத்து குரு வந்து ரொம்ப அரிய வாய்ப்பு உங்களுக்கு கிடைச்சிருக்கு. இதை நீங்கள் பயன்படுத்திக்கிற விதத்தை மட்டும் பார்த்து பயன்படுத்துங்க. மற்றவங்க பேச்சை கேட்காதீங்க. இப்பையும் தெளிவான முடிவு நீங்கள் தான் எடுக்கணும். உங்களுக்கான வேலை எதுன்னு சொல்கிறத முடிவு பண்ணுறதை நீங்கள் தான் முடிவு பண்ணணும். மற்றவங்க சொல்லுவாங்க இது பண்ணால் நீ நல்லா இருப்ப அப்படின்ட்டு, அது தேவையில்லைங்க. அப்படிலாம் நீங்கள் நல்லாவே இருக்க போகிறது கிடையாது. அவங்க சொல்லி நீங்கள் நல்லா இருக்கிற மாதிரி தான் இந்நேரத்துக்கு நல்லா இருந்திருப்பீங்கல்ல, நிச்சயமாக கிடையாது. உங்கள் வழியை நீங்கள் பாருங்கள், உங்கள் வேலையை நீங்கள் பார்த்துட்டு இது எனக்கு சரியாக வரும், இதனால் நான் நல்லா இருப்பேன்னு ஒரு முடிவு பண்ணுங்கள். முடிவை தெளிவாக எடுத்துட்டிங்கனாலே உங்களுக்கு ஜெயம்தான், காரிய சித்தி தாங்க, வெற்றி உண்டாயிடுச்சுன்னு நினச்சிக்கலாம். தெளிவான முடிவெடுங்க, எதற்கும் கலங்காமல் நில்லுங்க. எத்தனை பேர் எப்படியெல்லாம் உங்களுக்கு என்னென்னவோ சொல்லுவாங்க. கொஞ்சம் பொருள் வருது, உங்களுக்கு கையில் பணம் வருதுன்னு தெரிஞ்சிட்டாலே போதும், அவங்க வழியை அவங்க வேலையை காமிக்க ஆரம்பிச்சிருவாங்க. இப்படி செய்ய, அப்படி செய்ய, அதை பண்ணால் உனக்கு கிடைச்சிரும், இதை பண்ணால் கிடைச்சிரும்னு அவங்களுக்கு வந்து ஆதாயம் தர்றதுக்கு தான் பார்ப்பாங்க. ஜாக்கிரதையாக இருங்க. அவங்க சொன்னாலும் கேட்டுக்கோங்க. அதை காது கொடுத்து கேட்டுக்கிட்டு அந்த வழி போகாமல் சிந்தித்து செயல்பட்டீங்கன்னா உங்களுக்கு வெற்றி நிச்சயமாக உண்டாகுங்க. குரு பகவான் உங்களுக்கு பாதை போட்டு கொடுக்குறார். வெற்றிக்கான பாதையை போட்டு கொடுத்துட்டு பக்கத்துலேயே உங்கள் கூடையே துணைக்கி வராரு. இதை பயன்படுத்திக்கோங்க. வாய்ப்பு நல்ல காலம் உங்களுக்கு வந்துருச்சு. சிம்மராசிக்காரர்களுக்கு இனி வரக்கூடிய காலங்கள் சிறப்பான காலமாக தாங்க இருக்குது. குரு பெயர்ச்சி உங்களுக்கு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுத்து முன்னேற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய காலங்கள் தான். வேற ஒன்றும் தேவை கிடையாது. வேலைக்கிழமையில குரு பகவானுக்கு, நவகிரகங்களில் இருக்கக்கூடிய குரு பகவானுக்கு நெய் தீபம் ஒன்று ஏற்றி வச்சுட்டு வாங்க. அது காலை நேரமாக இருந்தாலும் பரவாயில்ல, மாலை நேரமாக இருந்தாலும் பரவாயில்ல. உங்களுக்கு எப்போ நேரம் கிடைக்குதோ அதற்கு தகுந்தாற் போல் நீங்கள் போய் அங்கே தீபம் ஏற்றி வச்சுட்டு வாங்க. உங்கள் வாழ்க்கையில் ஒரு வெளிச்சம் சுபிட்சம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளை குரு பகவான் ஏற்படுத்தி கொடுத்துருவார். எதுவாக இருந்தாலும் முன்னெச்சரிக்கையோடு செயல்பட்டால் மட்டும் போதும். எந்தவித கவலையும் கிடையாதுங்க. இனி வெற்றி மட்டும்தான் உங்கள் பாதையில் வரப்போகுது. தோல்வின்ற ஒரு பயத்துக்கு நீங்கள் போகவே கூடாது. ஏன்னா ஏற்கனவே நடந்த பிரச்சனைகளை திருப்பி திருப்பி யோசிக்காதீங்க. தோல்வி நடந்ததாகவே இருக்கட்டும். இனி வரக்கூடிய காலங்கள் வெற்றி காலங்கள், அதை நோக்கி பயணம் பண்ணுறதுக்கு மட்டும் முயற்சி பண்ணுங்கள். நிச்சயமாக நிறைய மாற்றத்தை ஏற்படுத்திக்குவீங்க. நல்லதே நடக்கும். மற்றவங்க முன்னாடி தலை நிமிர்ந்து நடப்பீங்க, சந்தோஷமாக இருப்பீங்க. வாழ்க்கையில் எதெல்லாம் எழுந்தீங்களோ அதெல்லாம் மறுபடியும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. செயல்பாடுகளை மட்டும் சிந்திச்சு ஆலோசனை பண்ணி நிதானமாக செயல்பட்டீங்கன்னா போதுங்க. உங்களுக்கான வெற்றியை யாரும் தடுக்க முடியாது. இது நிச்சயமான உறுதியான வெற்றி வாய்ப்புகளை இப்போ குரு பகவான் உங்களுக்கு அள்ளி கொடுக்க போகிறாருங்க. எல்லாம் வல்ல இறைவனிடம் எல்லா புகழும், எல்லா செல்வங்களும், எல்லா நேர்மறை ஆற்றலும் கிடைக்கணும்னு சொல்லிட்டு இறைவனை பிரார்த்தனை பண்ணுறேங்க.
ஆத்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.